அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ராகு பகவான் 6லே, கேது பகவான் 12லே. இது ஒரு நல்ல அமைப்பு. இது மிகுந்த நன்மைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு. காரணம், சர்ப்ப கிரகங்கள் 6, 12லே மறைவது வெகு சிறப்பு. இந்த அமைப்பினால் குலதெய்வ வழிபாடு இந்த வருடம் மிக சிறப்பாக உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. ஒரு சிலருக்கு ஆலய தரிசனம் அடிக்கடி கிட்டும். மனம் அமைதி எளிதாக கிட்டுவிடும். மன அழுத்தம் என்பது அறவே நீங்கும். ஒரு சிலருக்கு மாற்று மருத்துவம் செயல்பட்டு அவர்களுடைய வியாதிகள் நல்லபடியாக குணமாகக்கூடும். மிகப்பெரிய பெரியோர்களுடைய விஐபிகளுடைய சந்திப்பு உங்களுக்கு எளிதாக கிட்டும். அவர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு நல்லபடியாக அமைந்துவிடும். பெரியோர்களுடைய ஆசையும் நல்லபடியாக கிடைக்கும். ஒரு சிலருக்கு மகான்களுடைய தரிசனம் அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கின்ற காலமாக இந்த காலம் இருக்கும். இதுநாள் வரை போராடி கொண்டிருந்த வழக்கு வியாஜியங்களிலே நீங்கள் நல்ல வெற்றிகளை பெற்றுவிடுவீர்கள். மேலும் திருமண வயது வந்த ஆண் பெண் யுவதிகளுக்கு இந்த வருட திருமணம் நிச்சயம் நடந்தேறும். நல்ல சுபகாரிய நிகழ்வுகள் இல்லத்திலே நிகழ்ந்து இல்லத்தை குதூகூலப்படுத்தும். உற்றார் உறவினர் வருகை அனைவரையுமே மகிழ்ச்சியில் ஆழ்த்தும். வெகு தூரத்திலிருந்து வருகின்ற செய்திகள் உங்களுக்கு நல்ல செய்திகளை சுமந்து வரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கிறது. பெரியோர்களுடைய ஆசி கிடைப்பது மிகுந்த வரமான காலம் இந்த காலம். தான தர்மங்கள் நீங்கள் அடிக்கடி செய்யும்படி வரலாம். அவை மிகவும் சிறப்பு. எதிரிகள் உங்களை கண்டால் ஓடி ஒழிகின்ற காலமாக இந்த காலம் இருக்கப் போகிறது. கணவன் மனைவி உறவு என்பது மேம்பாடு மிக சிறப்பாக இந்த வருடம் இருக்கப் போகிறது. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று உங்கள் ஆசை அபிலாஷைகளை பூர்த்தி செய்து விடுவார்கள். ஒரு சிலருக்கு வெளிநாட்டு கல்வி நல்லபடியாக அமைந்து சில அற்புதமான அமைப்பை பெற்றுக் கொடுக்கும். மொத்தத்திலே உங்களுடைய அனைத்து ஆசைகளும் அபிலாஷைகளும் பூர்த்தியாகிற வருடமாக இந்த வருடம் இருக்கப் போகிறது. ஓம் ஸ்ரீ காத்தியாயினியை நமக, ஓம் ஸ்ரீ காத்தியாயினியை நமக என்கின்ற மகாமந்திரத்தை 21 முறைக்கு குறையாமல் தினமும் ஜபித்து வாருங்கள். உங்களுக்கு 85 விழுக்காட்டிற்கு மேல் ராகு கேது பகவான் நற்பலன்களை தர இந்த வருடத்திலே காத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு உங்கள் குடும்பத்தாருக்கு எல்லா நலனும் பெற்றுத்தர வேண்டிய எல்லாம் அல்ல சாய்நாத பகவானை நான் பார்த்து செய்து கொள்கிறேன். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.